அன்புடையீர், ஆழ்ந்த அகன்ற இதயத்தில் ஆறாக பெருகிய ஒற்றை லட்சியத்தை அல்லும் பகலும் உழைத்து எலும்பும் தோலுமாய் இழைத்த பொழுதும் பாதையும் பயணமும் மாறாமல் உலகே வியக்கும் சாதனை புரிந்த ஒரு மலை மனிதனின் கதை இது. உலகின் பார்வைக்கு அறிமுகமில்லாத ஒரு மாமனிதர் பரிசுக்கும் பாராட்டுதலுக்கும் படிப்படியாக முன்மொழிவுகள் வந்தபோதுதான் இந்த நாடே திரும்பி பார்த்தது. 2006 பத்ம விருதிற்கு பரிந்துரைத்தது பீகார் அரசு. பரிசீலனை நிறைவேறும் முன்னரே 2007 அவர் இயற்கையில் கரைந்தார். 2011 இந்திய அரசின் திரைப்படம் த மேன் ஹூ மூவ்ட் டு மவுண்டன் என்னும் பெயரிலே அவரது சாதனைகளை வெளியிட்டது. 2015 த மவுண்டன் மேன் என்னும் இந்தி திரைப்படம் இவரது வாழ்வை வரலாறாகவும் சாதனைகளை சரித்திர பதிவாகவும் சித்தரித்து வெளிவந்தது. 2016 இந்திய தபால் துறை இவரது உருவம் பதித்த அஞ்சல் தலை வெளியிட்டு நாடெங்கும் விழா கொண்டாடியது. ஆம், வாழும் பொழுது சாதனை கண்டு புகழாரம் சூட்டவில்லை, மண்ணில் புதைந்த பிறகு விண்ணுயர புகழ்கின்றார்கள். கொட்டுங்கள் முரசு என்றும் கட்டுங்கள் மணி வண்டவம் என்றும் அரசியல் பிழைக்கிற காட்சியும் அங்கே அரங்கேறியது. சொந்த வாழ்விலே கடும் சோதனைகளை சந்தித்த பொழுதும் சோர்வு கண்டு துவண்டு விடாமல் தான் சந்தித்த துன்பங்களை இந்த சமூகம் சந்திக்கக்கூடாது என சிந்திப்பதும் அதனை செயல்படுத்திட தன் வாழ்வையே தியாகம் செய்வதும் எத்தனை பேரால் இயலும்? வாழ்ந்தால் இந்த ஊர் பயனடையட்டும், வீழ்ந்தால் அதுவே பாடமாகட்டும் என்று சுடுகின்ற உச்சி வெயிலிலும் கடும் உழைப்பை நல்கி வறுமை வாட்டிய பொழுதும் சிறுமியில் சிதைந்து விடாமல் கொடிய சோதனைகளோடு 20 ஆண்டு காலம் நெடிய பயணத்தில் ஒரு மலையையே மண்டியிட வைத்தனுடைய கதையைத்தான் இங்கு சொல்ல வருகிறோம். இதோ நான் செய்து காட்டுகிறேன் என்று துணிந்தவர்தான் பீகார் மாநிலத்து மனிதர் காத்த மலை மனிதர் தசரத் மாஞ்சி. இவரது வாழ்க்கை நமக்கு ஒரு வழிகாட்டி. தன் பிறப்பு ஒரு சாதாரண சம்பவம் என்றாலும் தன்னுடைய இறப்பை ஒரு சரித்திரமாக சாதனையை செய்து காட்டியவர் இவர். விதியை மதியால் வென்றவர், வீழ்ச்சியை மன எழுச்சியால் வென்றவர், வறுமையை அறிவு ஆற்றலால் வென்று ஏளன எதிர்ப்புகளை துணிந்து புறந்தள்ளி உலகம் வியக்கிற சாதனையை சாதித்து காட்டியவர். மலையையே ஒரு கடுகாக கருதி 2ஆக பிளந்து வழியமைத்து கொடுத்தவர். ஒரு கிராம மக்களின் விதியை திருத்தி எழுதி காட்டியவர். கடவுள் செய்வார் என காத்திருக்க வேண்டாம், மனிதர் செய்வார் என்று கடவுளே கூட காத்திருக்கட்டும். சில சமயங்களில் இதை கூறியது மெஞ்ஞானம் சிகரம் தொட்ட ஞானி அல்ல, பட்டம் படித்தவர்கள் பல்கலைக்கல்வி முடித்த அறிஞர்களும் அல்ல, ஒரு சராசரி சமூக அறிவிற்கும் படிநிலை பலவற்றிற்கும் கீழான வாழ்விலே வந்த சாதாரண ஒரு மனிதன்தான். 60 ஆண்டுகளுக்கு முன்பு மூக்கிலை விரல் வைத்து ஆச்சரியப்படுகிற சாதனையை செய்து முடித்த மலை மனிதர், மவுண்டன் மேன் என்று போற்றப்பட்ட தசரத் மாஞ்சி என்னும் மண்வெட்டி எடுத்த சுரங்கப் பணியில் வாழ்வு தேடியவர் தான். பீகாரில் புத்த கயாவிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மலை கிராமம் கேலார். தொட்டால் தீட்டி என ஒடுக்கப்பட்ட கடைநிலை தலித்து, பள்ளிக்கூடம் ஒதுங்கியதில்லை, கல்வியின் வாசத்தை கண்டதில்லை, கட்டை விரல் ரேகைதானுடைய பெயரையே சொல்லும். நிலக்கரி சுரங்கம் வயிற்றுக்கு வாழ்வு வழங்கியது. இளம் பருவத்திலேயே வாழ்வின் துணையும் அமைந்தது. பால்குனி தேவி என்னும் பருவ மங்கை காதல் மனைவியானாள். அன்னை தந்தை மனைவியிடம் அன்பை வளர்த்தான். பரட்டை தலைதான், படுக்க நிழல் கூரை, குடிக்கும் கூழுக்கும் உடுத்தும் உடைக்கும், நிலங்கரி சுரங்கத்திலே சிந்தும் வியர்வையால் எல்லாத்துக்கும் துணையாயின. ஒரு நாள் பகல் வேலை பொழுது கல்லும் மரமும் உடைத்து போட்டிருக்கின்ற கரடுமுரடான பாதை, சுட்டெரிக்கின்ற கடும் வெயிலில் நிறைமாத கற்பிணியான பால்குனி தேவி மதிய உணவை சுமந்து வருகின்றாள். காலிடறி கீழே 10 அடி பள்ளத்தில் விழுந்தவள். உடைந்த கல்லின் கூர்மனைப்பட்டு பின்தலையில் காயம், இரத்தம் வழிந்தது, கண்கள் சொருகியது. மலைக்கு மறுபுறத்தில்தான் வசிஸ்பூர் அரசு மருத்துவமனை. 65 கிலோமீட்டர் சுற்றி சென்ற பொழுது 120 நிமிடங்களை கடந்தாயிற்று. வாரிசு ஒன்றை தன் கரங்களுக்கு வாரி தருவாள் என்று கனவோடு காத்திருந்த தசரத் மாஞ்சிக்கு 2ம் உயிரற்ற உடலாகவே கிடைத்தது. இடி விழுந்த தலை கவிழ்ந்து விடவில்லை, மின்னலாக தாக்குதல் நேர்ந்தும் இதயம் சோர்ந்து விடவில்லை, தன் எதிர்காலம் இருண்டு விட்டதே என்று கலங்கவும் இல்லை. தன் கண்ணீரின் காரணங்களை பளிச்சென்று மனதிலே பட்டது.
என் மனைவியை காப்பாற்ற தடையாக இருந்த மலையை இரண்டாக பிளப்பேன் என்று உறுதியேற்றான். குறுக்கே பாதை அமைப்பேன், அதற்கான வழிகளை கண்டறிவேன் என்று சபதமிட்டான். என் மனைவிக்கு நேர்ந்த மரணம், இழந்து தவிக்கின்ற என்னுடைய வேதனை, நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊரில் யாருக்கும் இனி எக்காலத்தும் வரக்கூடாது என்று மனதிலே உறுதி கொண்டார். வயதோ 26 தான். இன்னொரு துணையை தேடிக்கொண்டு புது வாழ்வை துவங்கிட எல்லா வாய்ப்புகள் இருந்தும் அவரது மனதில் கிஞ்சிற்றும் அந்த ஆசை தோன்றவில்லை. தனது பேரன்பிற்குரிய மனைவியின் இழப்பை சமூகத்திற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தருவதற்கான அடித்தளமாக எண்ணும் துணிவும் செயல்படுத்துகின்ற பக்குவமும் அவருக்கு நிறையவே இருந்தது. 1960 காலகட்டம். ஒடுக்கப்பட்ட சமூக இனத்தில் சார்ந்த தசரத் கிராமத்தின் எல்லா விதமான புறக்கணிப்புகளையும் ஏளனங்களையும் எதிர்கொண்டபடிதான் வாழ்ந்து வந்திருக்கிறார். தன் திட்டங்களை ஆர்வத்தோடு பலரிடம் எடுத்து கூறியும் எவருமே ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. ஆதரவாக உற்சாகப்படுத்தும் ஒரு வார்த்தை கூட சொல்லவும் இல்லை. மாறாக இது ஒரு பைத்தியகார செயல் என்று பட்டம் சூட்டினார்கள். மனைவியின் இழப்பால் மூளை கலங்கிவிட்டதாக விமர்சித்தார்கள். 1000 விமர்சனங்கள் குறும்பு கூட்டங்களாக நெஞ்சினை தாக்கிய பொழுதும் மனதில் விளைந்த உறுதி கலைந்து விடவில்லை. ஒற்றை பைசாவிற்கு கூட உதவிட யாருமே முன்வரவில்லை. என்றாலும் எதிர்த்தாக்குதல் எதனையும் பொருட்படுத்தாமல் தான் வளர்த்து ஆடுகளை எல்லாம் விற்று உளிகளும் சுத்தியிலும் கடப்பாறை மண்வெட்டி கூடைகள் சகிதம் அத்தனையும் வாங்கினார். தான் ஒருவனை களத்தில் இறங்கினார். நாட்களும் ஆண்டுகளும் நகர்ந்து கொண்டிருக்க கொஞ்சம் கொஞ்சமாக விண்ணுயிர நின்ற மலை கரையத் துவங்கியது. 25 அடி உயரம், 30 அடி அகலம், 360 அடி நீளம், தனி ஒரு மனிதராகவே பாறைகளை உடைத்து மண் மேடுகளை அப்புறப்படுத்தியும் பாதையை உருவாக்கினார். 22 வருடங்கள் விடாமுயற்சி, ஓய்வறியாத உழைப்பு, உடற்சோர்வுகளால் வீழ்ந்து விடவில்லை. உடல்நல குறைவு உறுதியை கலைத்து விடவும் இல்லை. மறைந்த மனைவியின் திருவுருவம் மனதில் என்றும் முன்னின்றபடியே பசுமை மாறாத நினைவுகளோடு ஊக்கமும் உற்சாகமும் வழங்கி வந்தது. தொய்வில்லாத பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதும் சிலருக்கு நம்பிக்கையூட்டியதால் கல் மனதும் கொஞ்சம் கரைய துவங்கியது. உணவு கொடுத்தோருண்டு, கருவிகள் வாங்க கொஞ்சம் காசு கொடுத்தோரும் உண்டு, ஆதரவு வார்த்தைகள் பேசியோரும் உண்டு. 1982 இவரது பணி நிறைவு பெற்றது. இவர் அமைத்த பாதையை ஊரே பயன்படுத்த துவங்கினார்கள். ஆனால் 2006 வரையிலும் 24 ஆண்டுகளாக இவரது மகத்தான பணி குறித்து ஒரு அங்கீகாரமும் கிடைக்கவில்லை. செய்தித்தாள்கள், டிவி, ரேடியோக்கள், ஏன் எந்த அரசியல் கட்சியும் இதனை ஒரு பொருட்டாகவே பாராட்டத்தகும் சாதனையாகவோ விளம்பரப்படுத்த முன்வரவே இல்லை. ஏன் தெரியுமா? ஜாதிய சிந்தனையில் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று பாகம் பிரித்து பார்க்கும் சமூக கட்டுமானங்கள் தலித் இனம் சார்ந்த இவரது உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிக்க ஆர்வம் காட்டவில்லை. அதே சமயம் இவரும் எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை. 2006க்கு பிறகுதான் சில நாளிதழ்கள் எழுத, சமூக ஊடகங்கள் பேட்டிகளின் வழியாக அரசின் பார்வையில் பட்டது. பாதையை சீர்வடித்து விரிவாக்கம் செய்து செப்பனிடும் பணியை பீகார் அரசு மேற்கொண்டது. 2007 தமது 73வது வயதில் தசரத் காலமானார். அதன் பிறகுதான் அவரை கௌரவப்படுத்துகின்ற விதமாக பீகார் அரசு அந்த பாதைக்கு அவருடைய பெயரை மாஞ்சி பாதை, மாஞ்சி கேட் என்று சூட்டியது. ஊக்கமில்லாமல் ஏற்றம் வராது, தியாகமில்லாமல் சாதனை முடியாது, சிரமமில்லாமல் வெற்றியும் கிடைக்காது. புது முயற்சி தொடங்கி கடின சிகரமும் மெல்ல மெல்ல நகர்த்தி புதுப்பாதை அமைவதைக் கண்ட மக்கள் ஆரவாரமும் வாழ்த்துறையும் வழங்கி துணை நின்றார்கள். பொறாமையை மறைத்து உபதேசம் செய்து பழி வாங்குகின்ற புண்ணிய மூர்த்திகள் நல்ல வேளை அங்கு இல்லை. உழைப்பை மதியாமல் ஊர் சேவையை கெடுத்து அரசியல் ஆதாயம் தேடுகின்ற போலி ஆர்வலர்கள் அங்கு இல்லவே இல்லை. வருவாய்த்துறைக்கு காட்டி கொடுத்து வானலாவ நின்ற மலையை வெட்டி விற்கிறான் என்று குற்றம் கூறி அதை கெடுத்து நின்று வேடிக்கை பார்க்கிற கூட்டம், நடிக்கின்ற பசப்புகளும் பகல் பேச்சுகளும் அங்கு இல்லாதனாலே தான் கட்டிய மனைவியின் நினைவை நெஞ்சிலே நிறுத்தி ஊக்கம் தந்திடும் உழைப்பை உயர்வன கருதி உலகம் வியக்கும் சாதனையை உருவாக்கினான். தன்னலம் சிறிதும் இல்லாது தனக்கென தனி பாதை வகுத்து 22 ஆண்டு காலம் உழைத்தான் தசரத். காலத்தால் அழியாத புகழுடன் காவியமானான். ஊருக்கு உழைப்போர் நெஞ்சிலே உதாரணமாக அழியாத ஓவியமானான். வாழ்க மனிதம் காத்த மாமனிதர், மலை மனிதர் தசரத் மாஞ்சி. நன்றி, வணக்கம்.